பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே இந்த சங்கீத பகுதியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 27 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக எழுதுகிறார், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். கர்த்தரிடத்தில் அவர் எவ்வளவு காரியம் கேட்டிருக்கலாம். அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார். ராஜாவா இருக்கிறவருக்கு செல்வம் தேவைப்படுகிறது. செல்வம் கேட்டிருக்கலாம், ஞானத்தை கேட்டிருக்கலாம். அது மாறாக அவருக்கு எதிராய் அநேக எதிராளிகள் வருகிறார்கள். அந்த எதிராளிகளை என் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதம் அற்புதமாய் சொல்லுகிறது, தாவீது தேவனிடத்தில் ஒன்றை கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், அவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும், அவரை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று முழுமையாய் கர்த்தரையே அவர் சார்ந்திருப்பதை நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்பதை நாம் பார்க்க முடிகிறது. சாலமோன் சிறு வயதிலே ராஜாவாகிறார். எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்று அறியாதிருந்த சூழ்நிலையிலே சாலமோன் தேவனை பார்த்து, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்கிறார். அவர் வேண்டிக் கொண்ட அந்த ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கேட்ட ஞானத்தை மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கூட கூட்டி கொடுத்ததை நாம் அங்கு வாசிக்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே நாம் என்ன கேட்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து கேட்க வேண்டும். நாம் உலக பிரகாரமாக ஆசீர்வாதங்களை கேட்பது முக்கியமல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் அவர் எல்லா சூழ்நிலையும் நம்மை நடத்த வல்லவர் என்பதை தாவீது அறிந்திருந்தார், சாலமோன் அறிந்திருந்தார். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட தேவனை அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உலக பிரகாரமாக நமக்கு அநேக தேவைகள் உண்டு. ஆனால் இந்த தேவைகள் எல்லாவற்றை சந்திக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவைகள் மத்தியிலே தான் நாம் இருக்கிறோம். அநேக பிரச்சனைகள் மத்தியிலே தான் நாம் இருக்கிறோம். நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் அநேக தேவைகள் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலே என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை இறுக பற்றி கொள்ளுங்க. நமக்கு தேவை ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவரோடு நாம் கிட்டி நெருங்குகிற ஒரு ஐக்கியம், தேவனோடு உள்ள ஒரு ஆவிக்குரிய ஐக்கியமான வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி நாம் வாழ ஆரம்பிக்கும் போது தாவீதை நடத்தின தேவன், சாலமோனை நடத்தின தேவன் நம்மையும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், 2வது சொல்லுகிறார், அதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். தற்காலிகமாக தேவனை பற்றி கொள்வதல்ல, அவதையே நாட வேண்டும். கர்த்தரை ஏதோ சூழ்நிலைக்கு தக்க மாதிரி அவரை பற்றி கொள்வதும், நல்ல நிலைமையில் இருக்கும்பொழுது அவர் விட்டு விடுவதும் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்பதை தாவீது இதன் மூலமாய் நமக்கு வலியுறுத்துறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனை தேடுவது முழு இருதயத்தோடு தேட வேண்டும். சூழ்நிலைக்கு அவரை தேடிட்டு நல்லா இருக்கும்போது அதை விட்டு விடுகிறது அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற அந்த பற்றுதலிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் நேரம் கிடைக்கும் போது ஆலயத்துக்கு வருவது, நேரம் கிடைக்கும் போது செபிப்பது, நேரம் கிடைத்தால் வேதம் வாசிப்பது அப்படி அல்ல. தினந்தோறும் கர்த்தரை இறுக பற்றி கொண்டு உண்மையாய் நாம் செபிக்கிறவர்களாய், உண்மையாய் வேதம் வாசிக்கிறவர்களாய், உண்மையாய் அவரோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை
வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பகுதி என்னோடு அவர் இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய செயல்களை பார்க்கிறார், என் நடக்கைகளை பார்க்கிறார், என்னுடைய எல்லா கிரியைகளிலும் எல்லா நடக்கைகளிலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, ஆண்டவரே நீர் இதில் பார்க்கவில்லையா, உமக்கு இது தெரியவில்லையா என்று நாம் கண்ணீரோடு கதறுவது உண்டு. என் தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா சூழ்நிலையும் நம்மை காண்கிறார். ஆனால் நாம் தேவனை தேடுவது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது தான் நாம் தேடுகிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, என் மகள் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும், எப்போது என்னோடு உறவாட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை இந்த சங்கீத பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் சேர்ந்து வாழ வேண்டும். கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வோடு வாழ வேண்டும். நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நாம் படுக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நாம் உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் செல்போன்ல ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் பார்க்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே சகேயு என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகேயு என்கிற ஒரு மனிதன் மிகவும் குள்ளமானவன். ஆனால் அவன் இயேசுவை குறித்து அறிந்திருந்தார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்ததில்லை. அவர் குள்ளமாய் இருந்தபடியினாலே உயரமான ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக அவர் அந்த மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த வழியாக இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட அநேக மக்களும் கடந்து வரும்பொழுது ஆண்டவர் சகேயு ஏறி இருந்த அந்த மரத்தின் கீழ் நின்று, என்னை பார்க்கும்படியாக ஒரு மனிதன் இந்த மரத்தின் மேல் இருக்கிறானே என்று மேலே நோக்கி பார்த்து, சகேயுவே கீழே இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மை மறந்து போகிறவர் அல்ல. எல்லா சூழ்நிலையும் நம்மை அறிந்திருக்கிற தேவன். இந்த தேவனை அறியாத ஒரு மனிதனே அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க நினைத்து உட்கார்ந்திருந்ததையே இயேசு அறிந்து அவரை கூப்பிட்டு அவருடைய வீட்டிற்குள் சென்று அவனுடைய இந்த வீட்டிற்கு இன்று ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவனை விடுதலையாக்கினது உண்மையானால் நம்மை விடுவிக்க அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் தான் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், அதையே நாடுவேன், கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதையே நாடுவேன், அவருடைய மகிமையை நாடுவேன். அதை எப்பொழுதும் அவர் அனுபவித்துக் கொண்டிருந்ததினால்தான் இந்த சங்கீதத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன கேட்கிறார்? அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக. அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று மோசே கேட்பதை நாம் அங்கு வாசிக்க முடிகிறது. மோசே மலையின் மீது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்காக கடந்து போனார். உபவாசித்து ஜெபிக்க கடந்து போகிறார். அங்கு அவர் உபவாசம் பண்ணிட்டு ஜெபித்து 40 நாள் கழித்து கீழே இறங்கி வருகிறார். அவருடைய மோசையை முழுமையாய் கர்த்தருடைய மகிமை மூடி இருந்தது, அவருடைய பிரசன்னம் மூடி இருந்தது. கீழே இருந்து அவர் வழி நடத்தி வந்த ஜனங்கள் மோசை பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. அதனால் அவர் முக்காடிட்டு கொண்டு தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்வதை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமையை நாம் பார்த்து அந்த மகிமையை நாம் உணர்ந்து அந்த மகிமையின் பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போமானால் நம்முடைய எதிராளிகள் நம்மை கண்டு பயப்படுவார்கள். நமக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகிற சத்ருவானவன் நம்மை கண்டு பயப்படுவான் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகையினால் தான் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உதாரணமாக நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் மார்த்தாள் மரியாளை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. இயேசு மரியாளுடைய வீட்டுக்கு போகிறார். மரியாளோ இயேசு வந்த உடனே அவருடைய பாதத்தை போய் பற்றி கொள்ளுகிறார். ஆனால் மார்த்தாளோ அவர் மீது இருக்கிற அன்பு
அன்பினால அவருக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு உணவு ஆயத்தப்படுத்துவதற்காக போகிறார். 2 பேருமே நல்ல காரியத்தை தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று மரியாளை மாத்திரம் குறித்து மிக மேன்மையாய் சொல்லுகிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவருக்கு ஊழியம் செய்வதை விட தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதுதான் மிக முக்கியமான காரியம் என்பதை அந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக நாம் ஓடுகிறோம், ஊழியங்களை செய்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் தேசத்துக்காக நாம் செபிக்கிறோம், உண்மைதான். ஆனால் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். எப்படி ஒரு தாயும் பிள்ளையும் அன்போடு இணைந்து வாழ்கிறார்களோ, எப்படி ஒரு தகப்பனும் பிள்ளைகளும் அன்போடு இணைந்து வாழ்கிறார்களோ, எப்படி ஒரு கணவனும் மனைவியும் அன்போடு இணைந்து வாழ்கிறார்களோ, அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு அந்நியோன்ய ஐக்கியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இணைந்து வாழ்கிற அன்பாய் வாழ்கிறவர்கள் எப்படி வாழ்வார்கள்? எதை செய்தாலும் 2 பேரும் கலந்து பேசி செய்வார்கள். எதை வாங்கினாலும் 2 பேரும் சேர்ந்து பேசி வாங்குவார்கள் இல்லையா? ஆனால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே எதையுமே கேட்டு செய்வதில்லையே. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதை தான். தேவனோடு ஐக்கியமா இருக்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறியாமல், தேவனுக்கு தெரியாமல் எதையும் செய்ய மாட்டார்கள். தேவனிடத்தில் கேட்காமல் எதையும் செய்ய மாட்டார்கள். ஆகையினால் தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். அவருடைய ஆலயத்தில் என்னங்க ஆராய்ச்சி செய்ய முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வெளிப்பிரகாரமாக நம்முடைய முகத்தில் ஒரு அழுக்கு இருக்குமானால், இல்லை நம்முடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்னா, வெளிப்பிரகாரமாக நாம் உபயோகிக்கிற கண்ணாடியிலே போய் நம்மை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷனை எங்க பார்க்க முடியும் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் பேசுகிற வார்த்தையின் கண்ணாடியிலே தான் நம் உள்ளான மனுஷனை பார்க்க முடியும். ஆகையினால் தான் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. உம்முடைய ஆலயத்தில் வந்து என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய நடக்கை சரியா இருக்கிறதா, என்னுடைய பார்வை சரியா இருக்கிறதா, என்னுடைய பேச்சு சரியா இருக்கிறதா என்று ஆலயத்தில் வந்தால்தான் ஆராய்ச்சி செய்து நம் உள்ளான மனுஷனை சரி செய்து கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கரைகளை சுத்தம் செய்து கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மால் விட முடியாத கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளிலிருந்து ஆராய்ச்சி, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சி செய்வதனால்தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் தான் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. கர்த்தர் பேசுகிற வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் கர்த்தர் பேசுகிற சத்தியத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ந்து வாழ்வோமானால் தான் நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதனால்தான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் ஆராய்ச்சி செய்கிறவர்களாய் மாற வேண்டும். உலகத்திலே நமக்கு அநேக வேலைகள் உண்டு. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அநேகமாக இருக்கலாம், நம்முடைய கடமைகள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலே நாம் தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. தாவீது ஒரு ராஜ பொறுப்பில் இருக்கிறார். அவர் ஒரு ராஜாவா இருக்கிறார். அவருக்கு வேலை இல்லையா? அநேக வேலைகள் அவருக்கு உண்டு. தேசத்தை கண்காணிக்க வேண்டும், தேசத்தின் ஜனங்களை நடத்த வேண்டும். அநேக பொறுப்புகள் மத்தியிலும் அவர் தேவனை தேடுவதையும் தேவனை நாடுவதையும் அவருடைய மகிமைக்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுகிறதை நாம் இந்த வசனத்திலே பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நாம் தேவனை தேடுவதும் அவரை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இன்னுமாய் அந்த வசனத்திலே தாவீது இப்படியாய் சொல்லி முடிக்கிறார், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலய
ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தற்காலிகமாக ஏதோ கொஞ்ச நேரம் நாடுவதல்ல, ஆராதனைக்கு வரும்போது மாத்திரம் நாடுவதல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் கடைசி மூச்சு வரைக்கும், என் ஜீவன் பிரியும் அந்த கடைசி நொடி வரைக்கும் என் தேவனை நான் தேடுவேன், என் தேவனுடைய ஆலயத்தில் நான் அவரை நாடுவேன் என்று தாவீது இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு வலியுறுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகள் வரும்போது, நெருக்கம் வரும்போது தேவனை மறந்து விடுகிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா நேரங்களிலும் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கடைசி வரியில எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிருக்கு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உபத்திரவங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே சிமினா சபை மக்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார்கள். அவரை விட்டு விலகவில்லை. ஆகையினால் கர்த்தர் அவளுக்கு வாக்கு பண்ணுகிறார், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வியாதியோடு இருக்கிறீர்களா? போராட்டங்கள் மத்தியில் இருக்கிறீர்களா? பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறீர்களா? ஐயோ, என்னுடைய பிரச்சனையினால நிம்மதியாக வாழ முடியவில்லை, தலைக்கு மேல பாரம் அதிகமாக இருக்கிறது, எதையெல்லாம் நான் பார்ப்பேன், எதையெல்லாம் நான் செய்யறது, நான் ஒருத்தையே எப்படி ஓடுறது, நான் ஒருத்தனே எதையெல்லாம் செய்வது என்று நீங்கள் புலப்பிக் கொண்டிருக்கிறீர்களா? என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு தேவனை தேட ஆரம்பியுங்கள். தாவீதுக்கு நிம்மதியா இருப்ப ஒரு இடம் இல்லை. அவரை கொல்லுவதற்காக சவுல் ராஜா அவரை தேடி திரிகிறார். அவர் மலைகளிலும் குகைகளிலும் அங்கு ஓடி 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 அயராமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஓட்டத்தின் மத்தியில கூட தேவனை அவர் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். தேவனை விட்டு விலகவில்லை. எல்லா சூழ்நிலையிலும், அப்பா, என்றைக்கு உம்முடைய ஆலயத்துக்கு வருவேன், என்றைக்கு உம்முடைய சமூகத்துக்கு நான் வருவேன் என்று ஏக்கத்தோடு ஓடுகிறதை நாம் ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் இந்த இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலே, இந்த நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை தேடுங்கள், அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், உங்களை நடத்துவார், உங்களை போஷிப்பார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்தில் நமக்கு எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் நமக்கு முக்கியமானது தேவனுடைய சந்நிதி, அவரை நாடுகிற நாட்டம், அவருடைய மகிமை நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது அவரை சிங்க குகையிலே போட்டார்கள். அந்த நெருக்கத்தின் மத்தியில கூட அந்த சிங்கங்களின் நடுவில் இருந்து தேவனை கண்ணோக்கி பார்த்தார். பிரச்சனைகள் இருக்கலாம், அதன் மத்தியிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனை நோக்கி பாருங்க. பவுல் அப்போஸ்தலனை சிறைச்சாலைக்குள்ளே போட்டார்கள். சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள் என்று அவர் கலங்கவில்லை. அந்த சிறைச்சாலையிலிருந்து தேவனை நோக்கி பார்த்தார். அந்த சிறைச்சாலைக்குள் இருந்து பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சிறைச்சாலைக்குள் இருந்து பவுல் அறிக்கை செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நெருக்கத்தின் மத்தியிலிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். தாவீது ஏன் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் தெரியுமா? தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு முறை அவருக்கு எதிராக ஒரு சிங்கம் வந்தது, இன்னொரு முறை அவருக்கு எதிராக ஒரு கரடி வந்தது. அவர் வாலிப பருவத்தை அடையும் பொழுது அவரை எதிர்த்து நிற்பதற்காக ஒரு பெரிய பெலிஸ்தனாகிய கோலியாத் எதிராக வந்து நிற்கிறார். அவர் ராஜாவாய் வளர்ந்து ராஜாவாகி விட்டார். அப்பொழுது அவரை துரத்துவதற்காக சவுல் அவரை துரத்தி கொண்டு கொல்லும்படியாக சவுல் அவரை துரத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் அவரோடு இருந்ததை அவர் உணர்ந்ததனால்தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். அவர் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று அவருடைய சமூகத்தை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு நமக்கும் சபையில் அநேக ஆராதனைகள் உண்டு. சபை எப்பொழுதுமே நாம் ஜெபிப்பதற்காக திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களிலே எத்தனை பேர் உங்கள் பாடுகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே கொஞ்ச நேரம் சபைக்கு போய் நாம் ஜெபிக்கலாம்? தேவன் என்னோடு என்ன பேசுகிற என்று ஆராதனைக்கு கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேர் கேட்க வருகிறீர்கள்? அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் சபைக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் போதிக்கப்படுகிற வார்த்தை நாம் கேட்க வேண்டும்.
அப்பொழுதுதான் நெக்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் ஆலயத்திலே நமக்கு போதிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் குழப்பங்கள் மத்தியில் இருக்கலாம். எனக்கு இதற்கு எப்படி பதில் கிடைக்கும், நான் எப்படி இந்த சூழ்நிலையை கடந்து வருவேன்? தாவீது இந்த மத்தியில் எல்லாம் கர்த்தரை பற்றி கொண்டதுனால்தான் எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்தார். எபிரேயர் புஸ்தகத்திலே அவர் விசுவாச பட்டியலிலே, விசுவாசத்தின் தகப்பன்கள் பட்டியலிலே தாவீதும் இடம் பிடிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களானால், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையே நாடுவேன் என்று உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால், உண்மையாகவே கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த சங்கீதத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவார். பிரைஸ் காட். ஆமென்.